9 வயது சிறுவனுக்கு கொரோனா தொற்று, மருத்துவர்களின் அறிவுறுத்தல்படி சிறுவன் வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். பார்க்கலாமா? இந்த லாஸ்ட் ஒரு 2-3 நாளாக பார்த்தோம்னா வர மெசேஜ் ஆகட்டும், இல்லை பேஷண்ட் வந்து கேட்கறதாகட்டும், சார் மீண்டும் கொரோனாவா, திருப்பி லாக்டவுன் போடுவாங்களா, நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருமா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் கேட்க முடியுது, பார்க்க முடியுது. ஒரு வைரஸ் உருவாகுதுன்னா அது டக்குன்னு அழிய போகிறது கிடையாது. அது ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ்க்கு உள்ளாக்கப்படுது. அதாவது ட்ரிப்ட் அண்ட் ஷிஃப்ட் மியூட்டேஷன் சொல்லுவோம். அப்போ இந்த உருமாற்றம்னால இந்த வைரஸ் கொஞ்ச நாள் நீடிக்கலாம், அதோட இம்பேக்ட் கொஞ்ச நாள் நீடிக்கும். ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த புது வேரியண்ட் ஹேஸ் காட் ஹை டிரான்ஸ்மிஷன் ரேட், அதாவது ஈஸியாக பரவத்தன்மை அதிகமாக இருக்க போகுது, பட் விர்லன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க போகுது, தாக்கம் குறைவாக தான் இருக்க போகுது. இதனால் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்க போகிறது கிடையாது. 2 நாள் இல்லை 3 நாள் ஜுரம், உடம்பு வலி, இரும்பல், தும்பல், காய்ச்சல், அதோட இது ஸ்லோவாக ஃபேட் அவுட் ஆக போகுது. வயசானவங்க, சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் தொந்தரவுகள் இருக்கவங்க, இவங்களை மட்டும் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். அவ்வளோதான். பேனிக் ஆகாதீங்க. சில்.